பாஜகவுடன் கூட்டணி சேராவிட்டால் அதிமுக அழிந்துவிடும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் அவரது தலைமையிலான அமமுக என்னும் கப்பல்தான் கடலில் மூழ்கி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்தார். இந்த நிலையில் பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுகவை அழிக்க பார்ப்பதாக டிடிவி தினகரன் மீண்டும் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படம் திரையிட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 32 வயது பெண் ஒருவர் உயிரிழந்ததற்கு காரணம் நடிகர் அல்லு அர்ஜுன் தான் என்று வீடியோ ஆதாரங்களுடன் தெலுங்கானா காவல்துறை வீடியோ ஆதாரத்துடன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பது திரைப்படம் பார்க்க வரும் மக்களை மட்டுமின்றி தங்களையும் பாதிக்கும் என்பதால் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தியேட்டர் உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் இனிய முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். குன்னூரில் இயற்கை வேளாண்மையில் அசத்தி வரும் விவசாயி ஒருவர் அதன் அவசியத்தை சுற்றுலா பயணிகளுக்கு பாடம் எடுத்து வருகிறார். அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாக அரசின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றியும் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக ஜெயரஞ்சன் தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற இருக்கும் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்டக்கல் தூக்கும் போட்டிக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பயிற்சி எடுத்து அசத்தி வருகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விடுமுறை தினம் என்பதால் மெரினா உணவு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பமாக குவிந்து விருப்பமான உணவு வகைகளை தேடி தேடி ருசித்தனர். தமிழ்நாடு மகளிர் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்தியாவின்